ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு யம்மியான ட்ரெடிஷ்னலில் ஒரு ரசவாங்கி ரெசிபி ரைஸ்க்கு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது ஒரு லன்ச் ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப எம்மியாக, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்காக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசவாங்கி மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகுடைய காரமும் காஞ்ச மிளகாவுடைய காரமும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும். இதோட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் போல் திருகிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொப்பரை துருவல் ரெடியாக இருக்குது, ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம வேணும்னாலும் எடுத்து டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 3 to 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதோட கடுகும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற 200 கிராம் போல் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி இதில் எதில் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீர்க்காய்கள் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தண்ணி விடாமல் நல்லா கலந்து நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இதோட கொஞ்சம் போல் புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி ஒரு 1/2 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசவாங்கி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் துவரம் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். ரெகுலராக சாம்பார் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு ரசவாங்கி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு லன்ச் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வத்தல் எடுத்துக்கலாம், அப்பளப்பூ எடுத்துக்கலாம். ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும் சைட் டிஷ். என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.